இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அம்மா பூரி சூப்பர். சரி சரி சாப்பிடு. அம்மா நாளைக்கும் இதே மாதிரி 10 பூரி சுட்டு என் டிஃபன் பாக்ஸ்ல 10 பூரி வச்சு தரியா? நீ முதல்ல இந்த 2 பூரியை சாப்பிடு. நாளைக்கு நான் உனக்கு 10 பூரி செஞ்சு தரேன். இல்ல, எனக்கு கண்டிப்பா 10 பூரி வேணும். டேய், உன் ஒருத்தனுக்கு எதுக்குடா 10 பூரி? நீ மட்டும் சாப்பிட போறியா இல்ல பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்க போறியா? எல்லாருக்கும் இல்ல, ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் கொடுக்க போறேன். அப்படி யாருடா அந்த ஃப்ரெண்டு? ஆடி அங்கிள் தான். ஏண்டா அவர் என்ன பூரியே சாப்பிட்டது இல்லையா? அவருக்கு எதுக்கு 10 பூரி? அவர்தான் பாட்டி. அம்மாக்கு உடம்பு சரியில்லாதப்போ நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. ஓ, அது மட்டும் இல்ல, என்ன குளிக்க வச்சாரு, யூனிஃபார்ம்ல போட்டு விட்டாரு, அக்காவுக்கு ஜட பின்னி விட்டாரு, எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு அம்மாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. அப்பா மாதிரி உங்களை பாத்துக்கிட்டாருன்னு சொல்லு. சரிடா, நீ முதல்ல சாப்பிடு. அக்கா, கான்ட்ராக்டுக்கு ஆளுங்க யாரும் வந்தாங்களா? ஆமாண்டா, யாரோ செல்வநாயகன் ஒருத்தர், அவர் வைஃப் கூட வந்தாரு. நீ வெளியே போயிருக்கேன்னு சொன்னதும் அவங்களும் பக்கத்துல ஏதோ வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வரும்போது உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பாத்தீங்களா, என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் பூரி சாப்பிடுறீங்களா? டேய், கண்ணு வைக்காதடா மாமா. அச்சோ, பாரதிக்கு மெடிசன் எடுத்துட்டு போன அவசரத்துல பூஜையை மறந்துட்டோமே. எங்க ஆதி போனீங்க? உங்களுக்காக நடந்த பூஜையில இப்படி பாதியில விட்டுட்டு போற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? ஏன் மாம்சு, அப்படியே என்ன முக்கியமான வேலையா இருந்தாலும் யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. தாலியை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டீங்க. பார்த்தா போனவர் ஆளே வரல. தப்பா எடுத்துக்காதீங்க ஆதி. ஏன்னா நீங்க போனதுக்கு அப்புறம் நாங்க எல்லாருமே ரொம்ப அப்செட் ஆயிட்டோம். போதும், நிறுத்துறீங்களா? இப்போ என்ன நடந்துருச்சுன்னு ஆளாளுக்கு ஆதி இப்படி கேள்வி கேக்குறீங்க? இல்ல மித்ரா, அது ஆதி. அண்ணா போதும், விடுங்க. ஆக்சுவலா டென்ஷன் ஆக வேண்டியது நான் தான். நானே கூலா இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் என்ன? என்ன மித்ரா, ஆதி உன்கிட்டயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். அததான் கேட்டுட்டு இருக்கோம். ஹனி, எனக்கு அத பத்தி எந்த கவலையும் இல்ல. ஏன்னா என் ஆதியை பத்தி எனக்கு தெரியும். அவரு காரணம் இல்லாம எதையும் பண்ண மாட்டாரு. ஹே மித்ரா, நீ ஹர்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் நாங்க ஆதி கிட்ட பேசிட்டு இருக்கோம். நீ இப்படி கூலா இருக்கனா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்படி நீங்க எல்லாரும் நிக்க வச்சு கேள்வி கேட்கறது எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்கு. இங்க பாருங்க, இதோட நிறுத்திருங்க ப்ளீஸ். ஆதி, நீங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க, வாங்க நம்ம போலாம், வாங்க. உனக்கு என் மேல கோபம் எதுவும் இல்லையா? கோவமா? நான் உன் மேல கோவப்படணும்? இல்ல, நான் பாட்டுக்கு பூஜையை மறந்துட்டு அப்படியே போயிட்டேன். ஆமா, ஆனா நீ எங்க போறன்னு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு தானே போன. அப்புறம் என்ன ஆதி? அதுக்கு இல்ல மித்ரா, அது ஆதி ப்ளீஸ். தேங்க்ஸ் எனிவே. நீங்க யார்கிட்ட எப்படி நடந்துக்குவீங்க, எப்போ என்ன பண்ணுவீங்க, அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்? இப்படி உங்களை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். இதுல நான் எதுக்கு உங்க மேல கோவப்படணும், டென்ஷன் ஆகணும் சொல்லுங்க? சாரி, இனிமே நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லாம அப்படி எதுவுமே நான் பண்ண மாட்டேன். அப்படியா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ்.
ஹே பாரதி, ஏதாவது பண்ணி ஆதியை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கல? கூடிய சீக்கிரமே அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டி. என்னம்மா இன்னும் கேரியரை வச்சுட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? என்னன்னு தெரியல பாரதி. இன்னைக்கு ஒருத்தவங்க கூட வந்து இட்லியும் வாங்கிட்டு போல, இடியாப்பமும் வாங்கிட்டு போல. ஒருத்தர் கூட வரல? ஒருத்தரும் வரல. வழக்கமா வாங்குற சுசீலா, தேனு, மகேஸ்வரி, ஏன் கோமதி கூட வந்து வாங்கிட்டு போல. லக்ஷ்மி அக்கா, ஆம், வாமா. என்னக்கா எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அத்தை, அந்த மைசூர் பாக்க பெட்டியில போட்டு எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஆ, லட்சுமி. இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். என்னக்கா ஏதாவது விசேஷமா? இன்னைக்கு என் பொண்ணு இந்துவ பொண்ணு பார்க்க வர்றாங்க. பாரா, இப்பதான் வாண்டு மாதிரி சுத்திட்டு இருந்தா அதுக்குள்ள கல்யாணம் பொண்ணு ஆயிட்டாளா? இந்த ஜமுனா, இதுல லட்டு மைசூர் பாக்கு வச்சிருக்கேன். கொஞ்சம் காரத்துக்கு மிச்சரும் உள்ள வச்சிருக்கேன். சரிக்கா, மனோ கிட்ட பாதி காசு கொடுத்துட்டேன். மீதிய சாயங்காலம் தரேன்க்கா. சரி. ஜமுனா, ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்குன்னு சொன்னனா? இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு போய் புதுசா 2 ஜாக்கெட் தைக்க கொடுத்தேன், அத வாங்கிட்டு வந்துருவேன். அப்புறம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன், அதையும் கட்ட ஆரம்பிச்சிருவேன். அதை எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் ஃபங்க்ஷனுக்கு வர முடியும். நீங்களும் பாட்டியும் மட்டும் சாயங்காலம் 5 மணிக்கு வந்துருங்க. நாங்க 2 பேர் மட்டும்னா அப்போ பாரதி? பாரதிக்கு அது புரியுதுக்கா. ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது என்ன மாதிரி புருஷன் இல்லாதவ வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, நான் வரமாட்டேன். நான் உங்க பொண்ணுக்கு விஷ் பண்ணன்னு மட்டும் சொல்லிடுங்க. புருஷன் கூட இருக்கிறதும் இல்லாததும் நம்ம கையில இல்ல பாரதி. ஆனா நாம எப்படி இருக்கிறோம், யார் கூட இருக்கிறதுங்கிறது முக்கியம். மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச எனக்கு தெரியாது. அக்கம் பக்கத்துல சொல்றத வச்சு சொல்றேன். உங்க வீட்டுக்கு அடிக்கடி ஒருத்தர் வராருல, பாக்குறதுக்கு நல்லா இல்ல. அவன் காரை வெளியில நிறுத்திட்டு தூங்குறான். நீங்க வீட்டுல இல்லாத நேரத்துல பாரதி கூட தனியா இருக்கிறான். இதெல்லாம் கேட்கவே நல்லாவா இருக்குது? ஏ ஜமுனா, எங்க புள்ளைய பத்தி எங்களுக்கு தெரியும். நீ போய் உன் விசேஷத்தை பாரு. நாங்க யாரும் அங்க வரமாட்டோம். ஏன் கோவிச்சுக்கிறீங்க? இந்த 2-3 நாளா யாராவது மூஞ்சி கொடுத்து வந்து உங்ககிட்ட பேசுறாங்களா? எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான். அவன் இங்க வந்துட்டு போறதுதான் பிரச்சனையே. பாரதி, நான் வரேங்க.